ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய கிச்சன்லேயே அழுக்கு பிடிச்சி கன்றாவியாக இருக்கிற என்னோடய கிச்சன் சிம்மினி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நான் இப்போ க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆகுது. அதனால் பாருங்கள் எவ்வளோ பிசு பிசு பிசுன்னு எண்ணெய் பசையோடு எப்படி இருக்குது பாருங்கள். இது க்ளீன் பண்ணி எடுக்கிறது தான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய வேலை. ஆக்சுவலி நான் எப்படி க்ளீன் பண்ணேன்னா, என்னோடய கிச்சன் சிங்கில் இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நான் க்ளோஸ் பண்ணி விட்டுரும். ஆக்சுவலி இதுக்கு சிங்கில் வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட இந்த சிம்மினி இறக்கி வச்சு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுற அளவுக்கு என்கிட்ட எந்த பாத்திரமும் கிடையாது. அதனால தான் நான் கிச்சன் சிங்கில் வச்சு க்ளீன் பண்ணுறது. அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு ரூபா கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தான். அது இப்படியே ஊற்றி விட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணின்னு இல்லை, நல்லா சூடாக இருக்கிற தண்ணி எடுத்து அது மேலே ஊற்றி விட்டுட்டு அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுப்பெல்லாம் போயிடும். தண்ணியிலே அப்படியே மூழ்கி கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஆனால் என்னோடய சிங்கில் மூழ்கி ரொம்ப நேரம் இருக்காது. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் கீழே போயிடும். அது மூழ்கி அதுக்குள்ளே போடுற மாதிரி எந்த பெரிய ஒரு பாத்திரமும் என்கிட்ட இல்லாதனால இதிலே வச்சு உங்களை காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் பண்ணும்போது எப்படின்னா, இந்த சிம்மினி வந்துட்டு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பக்கெட்லேயோ இல்லை ஒரு பெரிய ஏதோ ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுற அளவுக்கு ஏதோ பாத்திரம் இருந்துச்சுன்னா அதிலே போட்டுட்டு அதிலே ஷாம்பு ஊற்றிட்டு சுடு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. அப்போ இன்னும் நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஷாம்பு ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து அதிலே ஊற்றி விடுறோம். அதுலேயே பாதி பிசுப்பு போயிடும், பாதி இல்லை முக்கால்வாசியும் போயிடும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்ததுல இப்பயே கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சுன்னு தெரியுது. அதை அப்படியே திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாம்பு ஊற்றி விட்டுட்டு திரும்பவும் சுடு தண்ணி ஊற்றி விட்டுரும். இப்போ நான் மேலே ஊற்றின தண்ணியே கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. ஏன்னா என்னோடய துணி நான் அவ்வளோக்கு நல்லா வைக்கலை போல் அடியில், அதனால் தண்ணி கீழே போயிடுச்சு. நான் திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிவிட்டு திரும்பவும் அதில் ஊற்றி விட்டுரும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நான் ஊற்றி விட்டுட்டு கழுவி காமிக்கிறேன். இப்போ சுடு தண்ணியில் தான் போட்டு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்கள் கை வச்சு இப்படி சும்மா தேய்ச்சி விட்டாலே போதும். இப்படி அந்த தண்ணியிலேருந்து எடுத்து பார்க்கும்போதே அது க்ளீனான மாதிரி தான் இருக்கும். உங்கள் கையிலலாம் ரொம்பலாம் ஒன்றும் பிசுப்பும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படாமல் ஜஸ்ட்டு சுடு தண்ணியில் ஒரு ரூபாய் ஷாம்பு போட்டு இது பண்ணாலே போதும். அதில் அந்த தண்ணியிலேயே அதிலே பிடிச்சனால என் கை கொஞ்சம் வளவலான்னு ஒரு மாதிரி பிசுன்னு இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு என் கையிலையுமே கொஞ்சம் ஷாம்பு போட்டுட்டு தேய்ச்சி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணாத ஏதாவது பழைய டூத் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை வச்சு அதோடய சைடு எல்லாத்தையும் இப்படி தேய்ச்சி விட்டுரும். ஏன்னா மேலே ஏதாவது இந்த தண்ணியிலே இருந்தனால மேலே கொஞ்சமாக பிசுன்னு இருக்குள்ள அந்த எண்ணெயோடது அது வந்துட்டு போகிறதுக்கு நம்ம இப்படி டூத் ப்ரஷ் வச்சு இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. என்னோடதில் சுடு தண்ணி ஊற்றும் போதே முக்கால்வாசியும் போயிடுச்சு. இன்னொரு கொஞ்சம் தான் இருக்குது. நான் அதை அப்படியே இந்த ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி விட்டுரும். ரொம்ப அழுத்தி தேய்க்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. மெல்ல தேய்ச்சாலே போதும், அந்த எண்ணெயோடதெல்லாம் போயிடும், நல்லா க்ளீன் ஆகிடும். இதுவே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் இறக்கி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா பளிச்சுன்னு நல்லா க்ளீனாக கிடைக்கும் உங்களுக்கு. அந்த எந்த கஷ்டமும் இல்லை, நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு நீங்கள் தனியாக ஏதாவது லிக்விடோ இதெல்லாம் வாங்கவே தேவையில்லை. ₹1 ஷாம்பு இருந்தாலே போதும். இப்போ நான் தேய்ச்சி விட்டுட்டு பாருங்கள், தண்ணி ஊற்றி கழுகுறேன். கழுவிட்டு அதில் அந்த துணி வச்சு அரைச்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நம்ம ஒரு டைம் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டைம் நான் கழுகிட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் சைடில் ஏதோ பிசுன்னு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், திரும்ப அதை க்ளோஸ் பண்ணி வச்சு திரும்ப இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி மட்டும் காய வச்சு அது மேலே திரும்பவும் ஊற்றிட்டேன். நல்லா சூடாக இருக்கும் தண்ணி. சூடாக இருக்கிற தண்ணி 2 பக்கமும் திரும்பவும் ஊற்றி விட்டு நல்லா க்ளீனாக இருந்துச்சு. ஆனாலும் இன்னும் கடைசியாக கொஞ்சம் பாருங்கள் சைடுலெல்லாம் கொஞ்சம் இருக்கனால இன்னும் அந்த சைடுலெல்லாம் கொஞ்சம் ஊற்றி விட்டு திரும்ப க்ளீன் பண்ணிக்கலான்னு நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு தேய்ச்சி விட்டுறோம். ப்ரஷ் வச்சு திரும்ப அந்த சைடெல்லாம் திரும்ப இன்னொரு டைம் தேய்ச்சி விட்டுட்டு கழுகி எடுத்துரும். அப்படியே நல்லா க்ளீன் ஆகிடும். எந்த கஷ்டமும் இல்லாமல் உங்களுக்கு க்ளீன் பண்ணிக்கலாம்.
முன்னே எனக்கு இதுக்கு முன்னே எனக்கு இந்த மாதிரி ஐடியா தெரியலன்னு நான் ஏதோ ஒரு வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு இது தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னே நான் என்ன பண்ணேன்னா போட்டு இந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி கழுகும். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா என் கையும் பிசு பிசுன்னு ஆகும். அது இல்லாமல் திரும்ப நான் என் கை வச்சு தேய்க்குமா திரும்ப அதே இடத்துல திரும்ப அந்த எண்ணெய் பசை ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்பவும் தேய்க்கும். இப்படி தேய்ச்சிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டைம் இந்த மாதிரி மெத்தடில் நான் க்ளீன் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் நான் நல்லா கழுகி எடுக்கிற பின்னாடி இப்போ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. எனக்கு எவ்வளோ சீக்கிரம் இந்த டைம் வேலையாயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? எப்போது இது எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருந்தது. சிம்மினி க்ளீன் பண்ணுறதுனாலே எனக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த எண்ணெய் பிசு பிசுன்னு இருக்கிறது பார்க்கும்போதே எனக்கு பிடிக்கிறதே இல்லை. வீடியோவில் எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஏன்னா என்னோடய கிச்சனில் பார்த்தீங்கன்னா லைட்டு வெளிச்சம் கம்மியாக இருக்கும். இந்த டியூப் லைட்டு வெளிச்சம் பத்துறதில்ல வீடியோவுக்கு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் மேலெல்லாம் பாருங்க. ரொம்ப டஸ்ட் ஒட்டிகிட்ருக்கோம். இது நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னா நம்ம வீட்டில் சாதாரணமாக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கொலின்னு இருக்குல்ல, அந்த கொலின்னு பார்த்தீங்கன்னா இது மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஏதோ ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துடும். வேறு எதுவும் நான் இதில் வேறு எதுவும் பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு கொலின் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு துணி வச்சு தொடச்சிக்கோ, அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வீட்டில் இருக்கிற சிம்மினி எல்லாமே இப்படி ஒரு டைம் க்ளீன் பண்ணி பாருங்கள். என்னோடய சிம்மினி பார்த்திங்கன்னா இந்த மேனுவலி க்ளீன் பண்ணுற சிம்மினி தான். இது பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு டைம் க்ளீன் பண்ண சொன்னாங்க. இப்போ நான் 2 வாரம் ஆயிடுச்சு, 2 வாரத்துக்கும் மேலே ஆயிடுச்சு க்ளீன் பண்ணி. அதனால தான் இந்தளவுக்கு அசிங்கமாக இருக்குது என்னோடய சிம்மினி. போட்டு நல்லா தேய்ச்சி தொடச்சி எடுத்துட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இது தொடச்சி க்ளீன் பண்ணி வரத்துக்குள்ளே எனக்கு ஒரு ஹாஃப் டே போகிற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய வேலைங்க இது. ஆனால் என்னமோ இன்றைக்கி ஈஸியாக முடிஞ்ச மாதிரியும் இருக்குது. கீழே இருக்கிறதும் இதே மாதிரி தான். சேம் கொலின் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது வேஸ்ட்டு துணி இருந்துச்சுன்னா அந்த துணி வச்சு ஜஸ்ட் ஒன்று தொடச்சி விட்டுருங்க. சுற்றி தொடச்சி விட்டால் போதும். பாருங்கள் எவ்வளோ அழகாகி போச்சு என்னோடய சிம்மினி. நீங்கள் ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு சிம்மினி இப்படி க்ளீன் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்குதா என்னன்னே எனக்கு தெரியல. பாருங்கள் லைட்டு போட்டது முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள் என்னோடய சிம்மினி. சூப்பராக இருக்குது தானே?